ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ஃபார் டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியோகோ எலக்ட்ரிக் பஸ் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸில் இன்டர்சிட்டி ஆகட்டும், இன்ட்ராசிட்டி ஆகட்டும், ஸோ ட்ராவல் பண்ணுற மாதிரி எலக்ட்ரிக் பஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, பஸ் எப்படி இருந்துச்சு, நீட்டாக வச்சுருந்தாங்களா, ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டேன். ஸோ நான் புக் பண்ணதுலேருந்து ப்ளஸ் நான் எப்படி ரீச் ஆனேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஸோ நான் புக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்லேருந்து தான் புக் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப்பில் ஒரு சின்ன இஷ்யூ. ஸோ அது எய்தர் வித் ஆப்பா இல்லை வித் நியோகோவா அப்படின்னு தெரியல. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியல்லேருந்து இஷ்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நான் பாசிட்டிவ்க்கு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பஸ் புக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கொண்டலாம்பட்டி டு பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ போர்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டலாம்பட்டி அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆச்சு, எனக்கு பஸ் ஒரு 2 hours 3 hours முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் புக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கொண்டலாம்பட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் நான் போய் பார்க்கும்போது நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு மாடிஃபிகேஷன் நடந்திருந்தது. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் வந்து ஆப்பில் அப்டேட் ஆகலை, எனக்கு மெசேஜாகவும் வரல, எதுவுமே வரல. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டலாம்பட்டிலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ நான் வந்து கிளவராக நான் நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆகி பஸ் ஏறிட்டேன். பட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸை மிஸ் பண்ணி ஒரு 10 kilometer ட்ராவல் பண்ணி அகைன் வந்தால் நீங்கள் ஏறினார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இஷ்யூ வித் த ரெட் பஸ் ஆர் வித் த நியோகோவான்னு தெரியல. ஸோ செகண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பஸ்லேருந்து நியோகோவுக்கு டிரைவரோட நம்பரோ கண்டக்டரோட நம்பரோ எங்களுக்கு ஷேர் ஆகலை. ப்ளஸ் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கே வந்துருங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணலை. ஸோ அன்டில் ஆர் அன்லெஸ் என்னோடய போர்டிங் டைமும் நெருங்கிடுச்சு, போர்டிங் பாயிண்ட்டுக்கும் நான் வந்துட்டேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நடக்கவே இல்லை. ஸோ இது ரெட் பஸ்ஸோட இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் கேன் பி நியோ பஸ் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க ப்ரியராக கால் பண்ணி இங்கே வந்துருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் ஒருத்தர் மிஸ் பண்ணி ஒரு 10 kilometer ட்ராவல் பண்ணி வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெட் பஸ்ஸாக இருக்கட்டும் நியோ பஸ்ஸாக இருக்கட்டும் ரெண்டு சைடில் நீங்கள் யார் சரி பண்ணுமோ சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது எங்கள் சைடில் ஒரு ரெக்வஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பஸ் ரிவ்யூக்கு வருவோம். ஸோ பஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த பஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆவரேஜுக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் இப்போது ஒரு நார்மலாக ஒரு பஸ் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸோ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 250-300 பக்கம் ஆகும். இப்போ இந்த பஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350-400 5 ரேஞ்சில் இருந்தது. ஸோ நான் புக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 315 புக் பண்ணியிருந்தேன். பட் அந்த நியோகோ நீங்கள் ஆப்பில் நியோகோலேருந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 450 ப்ளஸ் வந்திருக்கும். பட் நான் ரெட் பஸ்லேருந்து புக் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட் டைமோட ஆஃபராக இல்லை எப்படின்னு தெரில 350க்கு தான் வந்துட்டு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 795 rupees தான் நான் பே பண்ணேன். ஆனால் நியோகோலேருந்து எனக்கு பில் இன்வாய்ஸ் அனுப்பினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 rupees அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆஃபராக இல்லை எப்படி அப்படின்னு தெரில. ஸோ பஸ்ஸோட ஃபோட்டோஸ் ஆகட்டும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்தது அப்படிங்கிறத இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ பஸ்ஸோட ஃபோட்டோஸ் நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பஸ்க்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் யூஸ்வல் ஏசி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஏசியோடு கொடுக்குறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கவர்மெண்ட் பஸ்லேயே இருக்குது ப்ரோ, நார்மல் பஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற ஃபீச்சர்ஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏசி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் லைட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏசி கண்ட்ரோல்ஸும் உங்கள் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. நீங்கள் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் ஸ்லோவோ ஃபாஸ்ட்டோ பண்ண முடியாது. ஸோ அது வந்து உங்களோட கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ புஷ்பேக் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு பட்டன் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தாண்டி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ வாட்டர் கவர்மெண்ட் பஸ்ஸில் எதுலையும் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த பஸ்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சீட் கீழேயும் எல்லா சீட் பக்கத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா 2 சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து நார்மல் சார்ஜிங் போர்ட், இன்னொன்று ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தவிர்த்து சீட்டுக்கு பின்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டில் இருந்தது. ஸோ அதை தாண்டி ஒரு இது வந்து ஹேங்கர்னு சொல்லட்டுமா இல்லை மொபைல் ஹோல்டர்னு சொல்லட்டுமான்னு தெரியல. நாங்கள் வந்து மொபைல் ஹோல்டராக யூஸ் பண்ணோம். பட் அது ஹேங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி பஸ் சீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த நியோகோலேருந்து புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்குது, இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஐட்டம்ஸ் வைக்கணும், உங்களுக்கு நீங்கள் கொண்டு வர சின்ன சின்ன பொருள் எதாவது வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட் பின்னாடி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தாண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் வந்து இந்த பஸ்ஸில் எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கார்டோட இமேஜும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது சேலம் டு பெங்களூர் புக் பண்ணியிருந்தனால இங்கிலீஷ் ப்ளஸ் கன்னடாவில் மட்டும்தான் இருந்தது. ஸோ தமிழில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சீட் கம்ஃபர்டபுள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, லைக் வந்து நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறீங்களா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு 80% ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சீட் உட்காரதாகட்டும், புஷ்பேக் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த சீட் பின்னாடி இருக்கிற சீட்டுக்கும் ஒரு 30% கேப் விட்டு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புஷ்பேக் ஆச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ புஷ்பேக்கும் ப்ளஸ் சீட் கம்ஃபர்டபுள் பொறுத்த வரைக்கும் நியோகோ பஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் பஸ்ஸையும், ஸோ அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் அல்ட்ரா டீலக்ஸ் வர பஸ்ஸையும் மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பஸ்ஸோட க்ளீன்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த லெவலில் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிரைவர் நம்பரோ இல்லை கண்டக்டர் நம்பரோ எங்களுக்கு வரல. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா போர்டிங் பாயிண்ட் சடனாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் இன்ஃபர்மேஷனும் வரலை. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ரெட் பஸ் தரப்புலையோ நியோகோ பஸ் தரப்புலையோ சொல்லவே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஸோ அது பண்ணலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெரிஞ்சவங்க ஈஸியாக போய் டக்குன்னு ஏறிடுவாங்க. பட் தெரியாதவங்க ஒரு இன்டர்நெட் சென்டர்லேயோ ஒரு ஜெராக்ஸ் சென்டர்லேயோ போய் நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்கள நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் நியோகோ பஸ்ஸோ இல்லை ரெட் பஸ்ஸோ உங்களோட மிஸ்டேக்காக நீங்கள் கொஞ்சம் அது மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது கேன் பி ஒரு எரர் வித் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.